இந்த பாவமான உலகத்திலே, இச்சையான உலகத்திலே ரட்சிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி தேவனுக்கென்று என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறதே. கலாச்சாரம் அடிப்படையில், உலக பிரகாரமான காரியங்களின் அடிப்படையில் எல்லாவற்றிலிருந்து உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர். கலாச்சாரம் அப்படின்னு நம்ம பேசுறது உண்டு. நல்லா கவனிங்க. கலாச்சாரம் ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடுது. ஜாதி அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் ஏற்றத்தாழ்வா பேசுறது உண்டு. அப்படி பேசுற நம்ம அதனால பாதிக்கப்படுறதும் உண்டு. பண அடிப்படையில கலாச்சாரம் எல்லா இடத்துலயும் உண்டு. ஜாதியில கலாச்சாரம் உண்டு, பணத்துல கலாச்சாரம் உண்டு. கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா பணம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தா அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம சொல்றது, நம்மளாம் பணக்காரங்க, எப்படி இருக்கணும் சொல்றாங்க, நம்மளாம் பணக்காரங்க, இந்த விலை உயர்ந்த சேலை கட்டணும், இந்த விலை உயர்ந்த ட்ரெஸ் போடணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் நிக்கணும், இந்த கேட்டகரியோட பேசக்கூடாது, இவங்களோட நம்ம வச்சுக்க கூடாது. இதுதான் பணம் இருக்கிறதுடைய கலாச்சாரம். இது நிறைய வகையை நம்ம சொல்ற. ஜாதி கலாச்சாரம்னு ஒன்று உண்டு. நம்ம இந்த ஜாதிக்குள்ளதான் இருக்கணும், இந்த ஜாதியில் இப்படிதான் நம்ம பழகணும், இங்க இப்படிதான் சாப்பிடணும், இங்க தான் போகணும், இங்க தான் வரக்கூடாது, இவங்களோட பேசணும், இவங்களோட பேசக்கூடாது. இது அந்த ஜாதியினுடைய கலாச்சாரம். ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாங்க. என்னதான் ஆண்டவருக்குள்ள வந்தாலும் கலாச்சாரம் ஒன்று இருக்குது இல்லைங்க அப்படின்னு நம்ம பேசுறது. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஏதோ ஒரு கலாச்சாரத்தினாலே பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நீங்களும் நானும் கலாச்சாரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? கல்ச்சர். என்ன கல்ச்சர்னா, கலாச்சாரம்னா வேத கலாச்சாரம் மாத்திரம். அல்லேலூயா. வேதத்தினுடைய கல்ச்சர் மாத்திரம் தான், உலக கலாச்சாரம் கிடையாது. இந்த உலக கலாச்சாரத்தில் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து தான் வேத கலாச்சாரத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உலக கலாச்சாரத்துக்குள்ள இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா கவனிங்க. ஏன்னா நீங்க ஒரு கலாச்சாரத்தை, உலக கல்ச்சரை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களை மட்டம் தட்ட இன்னொரு கல்ச்சர் எடுத்துட்டு இன்னொருத்தன் வருவோம். அதுல நீங்க பாதிக்கப்படுவீங்க.